வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தாலும் சரி, ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறோம். ஸோ நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காணொளி. எல்லா மாணவரும் இந்த ஒரு காணொலியை வந்து நீங்கள் பார்க்கணும். இதை வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செய்து. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் சப்மிஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்காக வந்து வீடியோ மேக் பண்ணி ஸோ அதுக்கான ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று வந்து ஒரு இமெயில் வந்து வந்துச்சு. ஸோ அந்த இமெயில் ஏன்னா நான் நினச்சிருந்தேன், ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது. அந்த சேனல், அதாவது அந்த வீடியோட வியூஸ் எவ்வளோ போச்சு அப்படின்னா 8800 வியூஸ் கிட்ட போயிருக்கு. மேபி ஒரு 9000 வியூஸ்ன்னு வைங்களேன். டோட்டலாக 9000 வியூஸ். ஸோ இப்போ 9000 வியூஸில் இப்போ 9000 வியூஸ் போயிருக்கு. பசங்க நிறைய பேர் ஒரு 9000த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 பேராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து நான் இருந்தேன். அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இமெயிலில் வந்த ஒரு நியூஸை பார்த்து கொஞ்சம் வந்து மைண்டும் அப்செட் ஆகிட்டேன். அது வந்து ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இவ்வளோதான் அப்படின்ற போது அது ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸாக இருங்க. நான் உங்ககிட்ட அப்படி தான் கேட்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கும் வேணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான, அதாவது அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போடலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இமெயிலில் வந்து எனக்கு ஒரு பிடிஎஃப் வந்துச்சு. அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட் சப்மிட்டட் ரெஸ்பான்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அப்படின்ற அந்த இது வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஜிமெயிலோட அக்கௌண்ட் தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் தான் வந்து அது ஓரளவு பாருங்கள். நான் வந்து இது வந்து ஸ்பீடாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஏன்னா வந்து பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஒரு வீடியோவில் இந்த பிடிஎஃப் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் முடியும் போது உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நான் வந்து உங்களுக்காக தான் எஃபோர்ட் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ வந்து மெனக்கட்டி முட்டு கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ. ஆக்சுவல் நீங்களே இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம எஃபோர்ட் பண்ணி அதுக்கான போட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இப்போ அவங்களுக்கே அந்த சப்ஜெக்ட் மேலே வந்து அவங்களுக்கே அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அக்கறை இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் நிறைய பேர் வந்து வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. பட் நான் உங்களை தப்பு சொல்லலை. ஒன்றா சேர்ந்தது தானே, எல்லாரும் சேர்ந்தா யூனிட்டியாக இருந்தால் தானே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நேற்று ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், இதெல்லாம் ஃபேக், நீங்களாவே ரெடி பண்ணி பண்ணுறீங்க, இதெல்லாம் கவர்மெண்ட்டாக எதாவது அஃபிஷியலாக நியூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கிராஸ் செக் மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வந்து அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அது இப்போ இப்போ வந்து உங்களுக்கு மழை பெய்யுது அப்படின்னா இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு மழை பெய்யும் போது ஓவரால் டிஸ்ட்ரிக்டே விட்டுருந்தாங்களா? இப்போலாம் எப்படி விடுறாங்க, அந்தந்த தாலுகாவுக்கு விடுறாங்க. ஏன் டேட்டா, நான் அதுக்கான டெக்னாலஜியும் இருக்குது, அதுக்கான டேட்டாவும் கலெக்ட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த தாலுகாவில் மழை பெய்யுதா இல்லையான்னு கேட்டு விசாரிச்சுட்டு தான் வந்து உங்களுக்கான அந்த லீவே வந்து இப்போ கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு கிராஸ் செக் மாதிரி, இது வந்து அப்படியே வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க, சைடு பையாக அது வந்து பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி எத்தனை சேனலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சனால ஸோ நம்ம அதை பற்றி பேசிட்டு விடக்கூடாது. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணாஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம மார்க்கை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து நம்ம வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்குலாம் எதுவுமே மற்ற ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என் வீடியோவே வந்து லாஸ்ட்டு இந்த 1 வீக்காக எடுத்து பாருங்களேன். 10th மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். இது கிரேஸ் மார்க் அப்டேட் பண்ணி தான் நம்ம போட்டிருப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்க 10th மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ஸ்டாண்டர்டுக்கே நான் ஃபோக்கஸ் பண்ணல. மற்ற ஸ்டாண்டர்ட்காரங்களும் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி எனக்கு போடுங்க அப்படின்ற ஒரு இது கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணா. ஏன்னா வந்து நானும் வந்து எவ்வளோதான் நானும் வந்து போராடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆனால் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே இந்த கமெண்ட்ஸ் இந்த ஜிமெயிலில், இதில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து பண்ணதே திருப்பி பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிமெயில்னால் திருப்பி அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா ஸ்பேமில் வந்து மாறும். ஸோ இங்கே வந்து டூன் போட்டிருக்காங்க பாருங்க,
அதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் ஜிமெயில் அக்கௌண்ட் இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க, 2 பக்கத்தில். இதில் 3, அப்போ 3வது டைம் அந்த அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் 1வது டைம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கீழே வந்து நோட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நான் படிக்கிறேன். வி ஹாவ் ரிசீவ் ஒன்லி 234 ரெஸ்பான்ஸ் ஸோ ஃபார். இது வரைக்கும் நாங்கள் வந்து 234 ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற. நீங்கள் சப்மிட் பண்ணது 234. ஸோ வீடியோவோட வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8800 சொன்னேன் இல்லைங்களா? சரி 9000 வைங்க, 9000 வியூஸு. 9000ல் எவ்வளோ வரணும்? ஒரு மினிமமாக பார்த்தா கூட ஒரு 5000 ஆச்சும் வரணும் இல்லை? மீதி 4000 கட் பண்ணால் கூட 5000 வரணும். பட் 234 ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ 234 அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க் எதிர்பார்க்கலாம், மற்றவங்களுக்குலாம் தேவை இல்லையா? ஸோ அது ஒரு என்னுடைய கொஷினு. நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க, வி கன்சிடர் இட்ஸ் வெரி லோ ரெஸ்பான்ஸ். அது எங்களுக்கே தெரியுது, அவங்களே சொல்லிட்டாங்க ரொம்ப கம்மியான இது வந்து ரெஸ்பான்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்களே சேனலோடது, அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நான் மட்டும் பண்ணல, நிறைய சேனல்லையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்தெந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் அண்ட் எனி திங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இன் திஸ் கேஸ் யூ ஹாவ் போஸ்டட் 2 or 3 times in same Gmail which is considered spam அப்படின்றது போட்டாங்க. அதாவது வந்து சேம் ஜிமெயிலே வந்து திருப்பி திருப்பி வந்து நம்ம வந்து அதை சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? கரெக்டுங்களா? பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தான் சொல்கிறாங்க விச் இஸ் கன்சிடர் இன் த ஸ்பேம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேர்ட் பைட் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் திங் டு அக்செப்ட். வி கன்ஃபார்ம் தட் யூ ஃபவுண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹேவ் கன்ஃபார்ம் தட் யூ ஃபவுண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கல்விவலா சேனல் மூலிமா பெற்றிருக்கீங்க அப்படின்றது நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஃபோர் வி ரிக்யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் அனதர் சர்வே லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சர்வே வந்து இன்னொன்று எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வேக்கான லிங்க்கும் இவங்க வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து நீங்களாம் வந்து தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வே வந்து நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்க அஃபிஷியலாக கொடுக்கும்போதே நம்ம வந்து அது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை வந்து தவறிட்டோம். ஏன்னா இவ்வளோ வியூஸ் போய்விடும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணலை. இதுக்கான அடுத்த கட்ட முயற்சி நம்ம வந்து நான் யோசிக்கிறேன், இதை வந்து பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து இருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மெனக்கட்டி பண்ணி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இவ்வளோ கம்மியாக. இதுவே நீங்கள் வந்து ஒரு 8000 9000 வியூஸில் ஒரு 5000 வந்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இமெயிலே உங்களுக்கு வந்ததுக்கான இதுவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கே தெரியல. நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்றது. மேபி நான் இப்போ வந்து இந்த 234 பீப்புளுக்காச்சும் நான் பேசணும் இல்லையா? மற்றவங்களுக்கு நான் பேசலாம். இந்த 234 என்னுடைய கண்ணாஸ் கால்ச்சி நான் பேசணும் இல்லையா? சரி, ஓகே. லாஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சர்வே வந்து நம்மளா வந்து ஓனாக ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த சர்வே மூலிமா நம்மளே செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த சர்வே வந்து அவங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எத்தனை பேர் பண்ணுறீங்க இல்லைன்றது நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இதில் எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்னென்னா, நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய யூடியூப் சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் அனுப்பினதான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அது ஏன்னா அவங்களே வந்து இது மாதிரி இட்ஸ் நாட் சப்ஸ்கிரைபட், ஹவு டு ஐ வில் கன்ஃபார்ம் திஸ் ஒரு, அதாவது இந்த சர்வேல வந்து நீங்கள் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கொஞ்சமாச்சுக்கான வீடியோஸை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துடுறீங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்றது வரல. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்டே நீங்கள் வந்து சர்வே பண்ணி லிஸ்ட் எடுங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணி எவ்வளோ பேர் பண்ணுறீங்க அப்படின்றது
சொல்லலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது இப்போ என்னன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? நியூவாக ஒரு லிங்க் வந்து நம்ம வந்து அதில் கொடுப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை ஜாயின் பண்ணால் தான் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் பண்ணுவேன். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் இதை தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ சொல்கிறது மேபி நான் கேட்குறேன். உங்களுடைய இஷ்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா.